ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி காய்கறியை வச்சு மண்டி செய்ய போகிறோம். இது காரைக்குடி பக்கம் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயத்தூள். இதுக்கு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. அதனால காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாய் ஒரு 7-8 கொஞ்சம் கீனி வச்சுக்கோங்க. அதேமாரி சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல். மாங்காய் போடலாம். மாங்காய் இல்லாட்டினாக்கா வத்தல் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கலாம். புளி பார்த்திங்கன்னா கழனி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். காய்கறி எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், நாட்டு காய்கறியெல்லாம் நீங்கள் போடணும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் இதுமாரி உள்ளதெல்லாம் போட்டுக்கலாம். கொண்டைக்கடலை வேக வச்சுருக்கேன் நான். அப்படி அது இல்லாட்டினா மொச்சக்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ராஜ்மா அது மாதிரி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வச்சுருக்கிறேன். கழனி தண்ணி வச்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. பெருங்காயம், வெந்தயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல. அதனால காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் தான் காரமே. அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. வெண்டைக்காய், பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டீங்க. கொஞ்சம் மஞ்சள் போடணும். கொண்டைக்கடலை நம்ம வேக வச்சு தான் வச்சிருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இந்த அரிசி கல்லோட தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு காட்டுறேன். உப்பு போட்டுக்கோங்க. மாங்காய் போட்டுக்கலாம். இது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சிருக்கேன். மாங்காய் போடுறதுனால புளி தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கிங்க. இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு
காய்கறிலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதை இப்போ நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். ஒன்றும் வீணாகாது. புளி ஊற்றிக்கிறதுனால நல்லா இருக்கும். பழைய சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.